நீங்கள் ரோபோட்டிக்ஸ்க்கு புதுசா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்னது? ரோபோட்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ரோபோவை க்ரியேட் பண்ணுறதும் அதை டிசைன் பண்ணுறதும் தான் ரோபோட்டிக்ஸ். எதுக்கு ரோபோவை க்ரியேட் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம்? ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். இந்த டாஸ்க் சிம்பிளாக இருக்கலாம், இல்லை பெரிய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்காகவும் இருக்கலாம். சிம்பிள் டாஸ்க்னால் இப்போ வீடு கூட்டுற மிஷின்லாம் வந்துருச்சு இல்லையா, வேக்கம் கிளீனர் மாதிரி, அதுவுமே சின்ன ரோபோ தான். ஒரு ரோபோட் ரெடி பண்ணுறதுக்கு 3 மெயின் காம்பனன்ட்ஸ் வேணும், சரியா? ஒன்று மெக்கானிக்கல் சிஸ்டம் வேணும், ரெண்டாவது எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேணும், மூணாவது சாஃப்ட்வேர் சிஸ்டம் வேணும். மெக்கானிக்கல் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அதோட வடிவத்தை அமைக்கிறதுக்கு கை வேணும், கால் வேணும், தலை வேணும் இல்லையா? இல்லைனா நம்ம அந்த மிஷின் எப்படி இருக்கணும்னு செட் பண்ணுறது மெக்கானிக்கல் சிஸ்டம். இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும்? சென்சார்ஸ் இருக்கும், மோட்டார்ஸ் இருக்கும், அப்புறம் அதர் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? இது ரோபோவை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு, இல்லை அதை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத யோசிக்க வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் சிஸ்டம் அது மூணாவது. அதுதான் பிரெயின் ஆஃப் த ரோபோட். ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டிசிஷன் மேக்கிங்க்கும் இது யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ரோபோட்ஸை நம்ம எல்லா இடங்களிலையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கும், ஹெல்த் கேரில் இருக்கும், ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டில் கூட ரோபோட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, இந்த ரோபோட்ஸ் டல் டாஸ்க்கு, டர்ட்டி டாஸ்க்கு, இல்லைனா டேஞ்சரஸ், ஹியூமன் கை வைக்க முடியாத இடத்துல கூட அது கை வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ரோபோட்ஸும் இருக்குது. நீங்கள் ரோபோட்டிக்ஸ் படிக்கிறதுல ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே ஸ்டார்ட் வித் த பேசிக், சரியா? லேர்ன் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ். என்னென்ன ரோபோட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸை பற்றி படிக்கணுமா, இல்லை ஆட்டோனமஸ் ரோபோட்ஸை பற்றி படிக்கணுமா, இல்லை கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸை பற்றி படிக்கணுமான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ். இதுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு தான் வரணும். ஃபிசிக்ஸில் இருக்க என்னென்ன சாப்டர்ஸ், கைனமேட்டிக்ஸில் தரவாக இருக்கணும், சென்சார்ஸில் தரவாக இருக்கணும், ஆக்டிவேட்டர்ஸில் தரவாக இருக்கணும். இந்த நாலேஜ் தான் உங்களை ரோபோவை டிசைன் பண்ண, பில்ட் பண்ண ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பிகினர்ஸ் கைட் டு ரோபோட்டிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.